உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு. பல அப்படி போடு 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 போடு. ஹலோ 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 ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேண்டி இறக்கம். ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேண்டி இறக்கம். அண்ணமாரி நம்பி மாறி வணக்கம். உங்க அன்பு கிடைக்க வேண்டி இறக்கம். ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேண்டி இறக்கம். ஒரு ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு எனக்கு. ஆத்தாப்பே சொல்லுகட்டு கல்யாணம் செய்தவரே அத்தனை சாமத்துல கூட்டிக்கிட்டு போனவரே. ஆத்தாப்பே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணவரே அப்ராஜ ஜாமத்துல கூட்டிட்டு போனவரே. ஆத்தாப்பே சொல்லுகட்டு கல்யாணம் செய்தவரே அத்தனை சாமத்துல கூட்டிக்கிட்டு போனோம். காலாச மோகத்துல கணக்கு பண்ண பாப்பா கண்ணு தமிழ் நாடகத்தை முறையாக ரசிப்போம். ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். ஆதி கிடைக்க வேண்டி எனக்கு. போடு ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். உங்க அன்பு கிடைக்க வேணும் எனக்கு. படியெடுக்க என்று சொல்லி துணி எடுத்து வந்தவரே துணி எடுக்க வேண்டும் என்று சரக்கடிக்க போனோம். பணி எடுக்க என்று சொல்லி துணி எடுக்க போனவரே துணி எடுக்க என்று சொல்லி சரக்கடிக்க போனவரே. கண்ணு தமிழ் நாடகத்தை முறையாக ரசிப்பவரே. கன்னி தமிழ் நாடகத்தை முறையாக ரசிப்பவரே. ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேண்டி எனக்கு. போடு ஐயமாரே போடு ஆத்தாமாரே. பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்க திறமசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சு வரும் திறமைசாலிகளுக்கு வணக்கம். புருஷனே இல்லாம பிள்ளைகளை வெத்தெடுக்க புண்ணியவாதிகளுக்கு வணக்கம். புரிஜை அறியாமலே புள்ள குட்டி பெத்து வரும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம். வணக்க 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 இங்கு வந்திருக்க அனைவருக்கு வணக்க. போடு வணக்க 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 வணக்க. நீங்க வந்திருக்க அனைவருக்குமே வணக்க. ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேண்டி எனக்கு. அண்ணமாரி நம்பி மாறி வணக்கம். உங்க அன்பு கிடைக்க வேண்டி எனக்கு. அடி 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 ஆபோய். காலையில எந்திரிச்சு நீரகாரம் குடிச்சு விட்டு கலப்பையை தூக்குனோருக்கு வணக்கம். காலையில எந்திரிச்சு நீராகரம் குடிச்சு விட்டு கலப்பைய தூக்குவோருக்கு வணக்கம். காலையில எந்திரிச்சு நீரகாரம் குடிச்சு விட்டு கலப்பையை தூக்குனோருக்கு வணக்கம். இப்ப காலையில எந்திரிச்சு செல்போனை வச்சுக்கிட்டு செக்ஸ் படம் பாக்குறவனுக்கு வணக்கம். வணக்க வணக்க வணக்கம் இங்கு வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். ஐயமாரே ஆத்தமாரி வணக்கம். உங்க ஆசி கிடைக்கிறது எனக்கு எனக்கு ஐயவாரு சபையோரே வயசுல பெரியோரே. எவ்வாறு ஜவையரே வயசுல பெரியோரே. கூடும் பெரியோரே குணத்துல பெரியோரே. கூடும் பெரியோரே குணத்தில பெரியோரே. வந்தனா வந்தனா வந்த சுரமல குந்தன. வந்தன 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 வந்த திருமணம் முந்தனே. வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனா. மறுபடியே வாங்கி வந்த வாசமுள்ள சந்தன. சந்தனத்தை புசுங்க சந்தோஷமா பாருங்க. சந்தனத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா பாருங்க. எத்தனை போடுங்க விசிறிருந்தா வீசுங்க. வெத்தலை தானே போடுங்க வீசினி இருந்தா வீசுங்க. வெத்தலை வெத்தலை வெறுகணும் வெத்தலை. வெத்தலை நான் வெத்தலை மானாமதுர வெத்தலை. வாங்கி வந்த ஒத்தையில வாய்க்கு கூட வத்தலை. வாங்கி கூட போட்டு பார்த்த கருப்பு வாய் சைஸ் பத்தல. நீங்க வெத்த பிள்ளை நானுங்க. நீங்க வெத்த பிள்ளைதானுங்க. நீங்க வெத்த பிள்ளை நானுங்க. இந்த நாடகத்தை முடிவு வர உட்காந்து நீங்க பாருங்க. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்கு மரியாதை குறைந்த தாய்மார்களே, ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களே, ஊக்கம் படைத்த இன்னரவை உத்தமர்களே, மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற துடித்துக் கொண்டிருக்கூடிய என் இளைஞர் பட்டாளங்களே, எங்களையெல்லாம் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட இன்னரமை தாய் குலங்களே, ஏகப்பட்ட பண செலவு ஏகப்பட்ட பொருள் செலவில் திருவிழாவை பெருவிழாக மத்திய எண்ணத்தில் அருமையான விழாவை எடுத்துக்கூடிய விழா கமிட்டியாளர்களே, சுத்து வட்டாரத்திலிருந்து நாடக காண வந்தக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களே, அருமையான முறையில் ஒளி அமைத்திருக்கூடிய ஒளி அமைப்பாளர்களே, சிறப்பான முறையில் காவல் புரிய வந்தக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வை தொலைநோக்கு பார்வையோடு வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கக்கூடிய
அருமைக்குரிய சகோதரர் அவர்களே, மேடை நாடகம் இந்த நாடகத்தை ரொம்ப மேடை நாடகம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப சீரோடு சிறப்போடு இந்த நாடகத்தை அமைத்திருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்புக்குரிய சகோதரர் கே புதுக்குளத்தைச் சேர்ந்த VM அழகராஜா அவர்களுடைய குழுவின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று என் நகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கஞ்சிமடை அருள்மிகு ஸ்ரீ தவசி பாண்டி சுவாமி கோவில் ஆடி அமாவாசை அன்னதான பூஜை விழாவை முன்னிட்டு 38வது ஆண்டு சென்னையில் வசிக்கும் இளைஞர்களால் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைய தினம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அது முந்தானத்து போன இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம். இந்த வள்ளிதம் நாடகத்தை நீங்க எல்லாம் விடுற வரைக்கும் அமைதியாக இருந்து நாடகத்தை கவனிக்கணும். இந்த நாடகத்தில் யாராவது பாதியில் எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மையாலுமே சொல்றேன், நம்ம தவசி பாண்டி ஐயாவுக்கு பொதுவாக சொல்றேன், தவசி ஆண்டிக்கு பொதுவாக சொல்றேன், யாராவது எந்திரிச்சு போனியே உங்களுக்குலாம் நீர் கடுப்பத்தையே வரும் ஐயா. அப்படி வந்துட்டு அவங்க சுண்ணாம்பு வச்சுட்டாங்கன்னா வெந்து உயரும் தலப்பா கட்ட வேண்டியதாக. அதனால் விடிய வரைக்கும் எல்லாம் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருந்த நாடகத்தை கவனிக்கணும். இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம். இந்த வள்ளிதம் நாடகத்தை ஏன் வைக்கணும், இல்லை எதுக்கு தேன் வைக்கணும், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு நீங்க ஒரு சில பேர் கேட்கலாம். என்னையா வருஷம் தோறும் இவங்க வள்ளி திரும்பமா வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஏன் என்ன காரணம் தெரியுமா? திருச்செந்தூருக்கு போய் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு காலையில் விடுந்ததுக்கப்புறம் அப்பனே முருகா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோசை என் பிள்ளைக்கு இருக்கு நீங்கி போயிடணும், அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்கி போயிடும் சொல்லி வேண்ட பத்தியா. அப்படி திருச்செந்தூரில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி அங்கே வேண்ட முடியாதவங்க நம்ம ஊரில் வள்ளிதம் நாடகத்தை வச்சு இந்த விடிகிற வரைக்கும் இந்த நாடகத்தை பார்த்து காலையில் விடுஞ்சதுக்கு அப்புறம் முருகனையே நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு காலையில் முருகன் வள்ளி மாலை மாற்றும் போது நீங்கள் என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நடக்கும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட புண்ணிய புராண நாடகத்தை அதே சொல்ல போனா மாபெரும் நகரம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய இந்த கஞ்சிமடை கிராமத்தில் இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. உண்மையாலுமே சொல்றேன், வந்தோடனே உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். ஆனால் ஒவ்வொருத்தருடைய பாதமாக தொட்டுட்டு வந்தேன்னா காலையில் விடிஞ்சு போயிடும், நாடகம் முடிஞ்சு போயிடும். அதனால் நேற்று போன இடத்துல ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சு. அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டா கிராமத்தையே தொட்டு கும்பிட்டதா நினைச்சு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சேன். ஒரு சீன் போய் மறுசீனில் பார்த்தா அந்த அம்மா போலீஸை கூட்டிகிட்டு உள்ள வருது. அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டல, அந்த அம்மா காலில் விடுந்த கொலுசை காணம்மா பப்பனுக்காரே ஆட்டையை போட்டு போயிட்டா சொல்லிட்டு சந்தேகத்தில் தேடி வந்துருச்சு. இது மாதிரி நான் யாருடைய காலையா அப்படியா அந்த உள்ளர ஆள் இன்னைக்கு அண்ணன் விழா கமிட்டி என்ன இந்த உள்ளர ஆளுங்க வராங்களா அதில் வெளியில் அனுப்ப சொல்லுங்க. பின்னால் வந்து நிற்கிறாங்களா அதில் மட்டும் வெளியில் அனுப்பிவிடுங்க. ஆமாம், அதனால் கலையும் கலாச்சாரத்தை கட்டிக்காக்கக்கூடிய பகுதியாக விளங்கக்கூடிய பகுதியில் இன்னைக்கு மாபெரும் கிராமம் என்று சொல்லக்கூடிய நமது கஞ்சிமடை கிராமத்தில் வந்தோடனே உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை அன்புடுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை ஒரு தடவை சோறா கைதட்டுங்க பார்ப்போம். நல்லா கைதட்டா. ஏன் தெரியுமா? நடிகர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடின்னு சொல்லக்கூடிய ரசிகர் தான். உங்களுடைய முகத்தை பார்த்து எங்களுக்கு நடிப்பு வரணும். அதை விட்டு நீங்கள் வாடி சொன்னங்க ஆரம்பிச்சுட்டியே, நாங்கள் வாட்டுக்கு 100 நாள் வேலை ஆக ஆரம்பிச்சிருவோம். அதனால் விடியல் வரைக்கும் சந்தோஷமாக இந்த நாடகத்தை கவனிக்கிறேன். ஆனால் அப்படி சுற்றி நிற்கிறவங்களும் அந்த முன்னால் உட்காந்து உட்காருங்க, வாங்கினேன் வாங்க முன்னால் வந்து உட்காருங்க. நேற்று போன இடத்துல உட்காருங்க சொல்லி உட்கார்ந்த வாடல. காலையில் முக்கேஸ்வரை கூப்பிட்டு கேட்குறேன், என்னன்னே நானும் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார மாட்டாங்களே, என்ன காரணம்? சரி, யார ஒன்றும் தம்பி நிற்கிறவங்களுக்கு பூரா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருக்கு. ஐயா உட்காந்தாங்கன்னா தையல் விட்டு போயிடும், கடுக்கடுன்னு கடுக்கும், அதனால தான் நிற்கிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட நிற்கக்கூடிய எல்லாரும் வந்து உட்காந்து நாடகத்தை கவனிங்க என்பது எடுத்துக்கூடிய நாடகத்தை வந்து ரொம்ப நன்றி வணக்கம். தந்தான வந்து நின்னா வாரே நின்னானாம் அஞ்சுரா அறிவு ராசாம் சொந்தம்மா பாட்டெழுதே வாரே நின்னானாம் உடக்கர ஓரத்துல உனக்காக உனக்காக காட்டேரி உன்னோடு நான் ஒன்னா பேசணும். அதனால நான் முன்னே வந்திருக்க வேணும். உடக்கர ஓரத்துல உனக்காக காத்து
ஒன்னா ஒன்னா சேர போடு 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 வீட்டுக்கு போனா எனக்கு என் பொண்டாட்டிக்கு தாராது. இந்த அவர் வந்துட்டாரு, அவருக்கு முதல்ல என்ன தேவை? வாங்க வாங்க வாங்க. இந்த நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு நீங்க போடுங்கண்ணே, அவர் பேரை சொல்லுவார்னே. நமது ஊர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள். அதே சொல்லப்போனால் கஞ்சிமடை கிராமத்தின் சார்பாக தவசி பாண்டி சுவாமி விழா குழுவின் சார்பாக இங்கு சிறந்த முறையில் ஆரம்பம் இசைக்கூடிய தவசி ஆண்டி சுவாமி கோவில் விழாவை முன்னிட்டு இங்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள். இங்கு சிறந்த முறையில் உங்களிடையே ஆறுமணி இசைக்கூடிய அருமை தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டார்கள். இங்கு சிறந்த முறையில் மிருதங்கி செய்யக்கூடிய சிவஞானம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டார்கள். இங்கு சிறந்த முறையில் பல வாத்தியம் இசைத்துக் கொண்டிருக்கூடிய லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள். இங்கு சிறந்த முறையில் கருப்பு ராசா சிறந்த முறையில் தாளம் செய்யக்கூடிய கருப்பு ராஜா அவர்களுக்கு ஆமாம் பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள். அப்படியா? அரசகுலத்தைச் சேர்ந்த லட்சுமணன் அவர்களுக்கு, நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள அரசகுலத்தைச் சேர்ந்த லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டார்கள். உங்கள் முன்பு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பண்ணன் அஞ்சூர் நாட்டைச் சேர்ந்த அறிவு ராஜா அன்பண்ணா அவர்களுக்கு பொன்னாடை விடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். இங்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய கஞ்சிமடை கிராமத்தார்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா ஸ்ரீ தவசியாண்டி சுவாமி கோவில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்போ பாருங்க, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் தாராது. என்னன்னே என் பொண்டாட்டி சொல்கிறா, நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க, எதையாவது வாங்கிட்டு செத்து போடான்னா. அப்புறம் கோவம் வந்துருக்கும்ல உங்களுக்கு. நான் மானசனா இல்லையா? இனிமே நம்ம உசுரோட இருக்கக்கூடாது, எதையாவது வாங்கிட்டு செத்து போய் சொல்லிவிட்டு சரி 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 இட்லியும் தோசையும் வாங்கி தின்னேன். ஏனே இட்லியும் தோசையும் வாங்கி தின்டா சாவா வரும், பொறுப்புன்னு பீதியா வருது கருமா. சரி, இதுலதே சாவல்ல ஒரு முறை கயிறு தூக்கி செத்து போய் சொல்லிட்டு கயிறு எடுத்து மரத்துக்கு போனேன். சரி, ஏத்தா போத்து கயிறை கொண்டு வந்தேன். நீ கடை கயிறை கொண்டு வரலாம், என் வீட்டில் குடும்பத்தினால் நானும் தொங்கி சாவ போறேன். ஆஹா, பார்ட்னர் கால் செஞ்சு அவளை 2 பேருமே தூக்கி செத்து போய் சொல்லிட்டு 2 பேரும் போய் தொங்கணும். சரி, கடைசி அவங்க செத்து போச்சா, நான் உசுரோட வந்துட்டேன். என்னனே அவன் செத்தியா நீங்க பொழைச்சிங்கன்னா நீங்களும் தொங்குனீங்கல்ல? 2 பேரும் தொங்கணும். அப்புறம் எப்படி அவன் செத்தியா நீங்க பொழைச்சிங்க? அவன் மரத்துலையும் கயிறை போட்டு கழுத்துலையும் கயிறை போட்டு தொங்கிட்டு, நீங்க நான் எதையாவது பிடிச்சி தொங்கன்னு சொல்லிட்டு அவட்டு இதை பிடிச்சி கொடுத்து, எதை பிடிச்சிக்கிட்டு காலை பிடிச்சா பூலை பிடிச்சி கடைசி அவனை கொண்டதை நான் தேன்ட்டாங்க. இனிமேல் நம்ம உசுரோட கூட மைக் செட் காட்ட போற ஐடியா கேட்போம். நம்ம மைக் செட்ல வேற மைக் செட். அவர் சொன்னார், போஸ்ட் மாத்து மேலே ஏறி மேலே ஒரு 2 லைனை பிடிச்சி தொங்குடா சாவுனார். நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேலே ஒரு 2 லைனை பிடிச்சி ஒரு நாள் போல தொங்குறி சாவே இல்லை. அது எப்படினே? என்னனே உங்களுக்கு எதுவும் சக்தி கிட்ட இருக்கா? அன்னைக்கு ஷடவுன், நான் கரண்டே வரல. நானும் மாத்தி கம்பியை பிடிச்சிட்டு கை வலிக்க சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். என்னடா நம்ம உழப்பு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த விட்டு அடுத்த விதியில் போய் அங்கே போன ஏகப்பட்ட தகராறு. என்ன தகராறு? ஒருத்தர் பொண்ணு வாங்க போயிருக்கேன், பொண்ணை பிடிச்சிக்கிருச்சு. சரி, பொண்ணுக்கு என்ன பேயா பிசாச்சா பிடிச்சிக்கிருச்சு, பொண்ணுக்கு மாப்பிளையை பிடிச்சிக்கிருச்சு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிக்கிருச்சு. சந்தோஷமான எவ்வளவு நகை ஒரு நகை 20 பவுனுக்கு போடுறாங்க. நீங்க நகையே போடாட்டினா பரவாயில்ல, பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாப்பிள்ளைக்காரன் காய்ச்சா பாட்டில் கிடந்தவன்னு சொல்றேன். சரி, மாப்பிள்ளையோட அக்கா சும்மா இருக்குமா? என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்புச்சியை வாங்கி கொடுத்தா. அப்புச்சி இல்ல அப்பாச்சி. அந்த மூதேவிக்கு சொல்ல தெரியல. கடைசியா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் கேக்குது. ஒருவேளை மாப்பிள்ள அரசாங்க வேலை இது பாப்பே அவருக்கு சொல்லிட்டு பைக்கை வாங்கி கொடுத்தாங்க. சரி, இந்த மூதேவிக்கு வண்டி ஓட்ட தெரியல. ஏன்னா இவன் நுங்கு வண்டி ஓட்டுறவனு பிடிச்சி பைக் வாங்கி கொடுத்தா எப்படி ஓட்டுவியா? முட்டு முட்டிக்கு நிக்கிறியா, வண்டியை ஓட்டி பழகிறியா, கட்டின கொண்டாட்டியை கொண்டு வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்காரப்புல சுண்டுனா சடன்னு தெரிக்கும். என்ன மூத்திரமா ரத்தம் தெரிக்கும் சொல்லி அப்படி ஒரு பிள்ளைய விட்டு வண்டிக்கு பின்னால உட்காந்து வண்டியை பைபாஸ் ரோட்ல வண்டியை விடுவேன். வண்டி 20ல போய்கிட்டு இருக்கு, பின்னால உட்காந்து கூட சொல்லு, மாமா மெதுவா போங்க மாமா அப்படி சொல்லிட்டு கையத்துக்கு தோள்பட்டையில் வச்சோன்னா நம்மளுக்கு முள்ளையா ஸ்பீடாமீட்டர் கூடிய முள்ளு 20ல போனே 40ல போய்கிட்டு இருப்பேன். மாமா மெதுவா போங்க, 2 கையும் போட்டு பாடி கொண்டு டச் பண்ணும். 80ல உடனே வண்டியை 100ல விட்டு 2 முதவி பைபாஸ் ரோட்ல பப்பரப்பான்னு விழுந்து கிடக்கும். இதுல பின்னால உட்காந்து முதவி கீழே விழுந்து கூட தெரியாம மயக்கத்துல ஏக்கும். ஏன் மாமா நான் தொட்டோன்னு 40ல போனியா, அடுத்து 80ல போனோம், அடுத்து 100ல போனோம், இப்ப எதுல மாமா போறோம்? அடி நாதாரி முண்டை நம்ம 108ல சிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்கபடி அப்படிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்களாம் சிந்திக்கணும், சிரிக்கணும். நாடகம் பார்க்கறதுக்கு யார் வந்திருக்கா? அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அங்காளி வங்காளியெல்லாம் நாடகம் பார்க்குறீங்க. நாடகம் முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு போவீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஹெல்மெட் போடுங்க. உயிர் கவசம் சொல்லக்கூடிய ஹெல்மெட் போடுங்க. நேற்று போன இடத்துல ஹெல்மெட் போடுங்க நீ. சரி, ஊர் கிராமமே ஹெல்மெட் போட்டுச்சு. ஒருத்த மட்டும் ரொம்ப விசித்திரமா ஹெல்மெட் போட்டியா. எப்படி? அவனுக்கு ஹெல்மெட் போடல, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி ஹெல்மெட் போட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். ஐயோ, ஏன்டா அப்படி போய்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். அவன் பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியாம கூட்டிட்டு போகணும்ல, அவன் புருஷனுக்கு அடையாளம் தெரியாம கூட்டிட்டு போகணும்ல, அதே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றியா. அதுக்கு பின்னால ஒருத்தர் டீ கடையில் உட்காந்து சொல்றான்,
அங்க வார ஒரு சூப்பர் பீகரை தள்ளிக்கிட்டு போறாங்க. அதுக்கு பின்னாடி சொல்றேன் மாப்பிள்ள ஓ மொண்டாட்டியை தாண்டா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. நீங்களா சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், வருஷந்தோறும் நல்லதொரு திருவிழாக்கள் நடத்தணும். இந்த காலத்து பைலட்லாம் பேச்சே கொடுக்க முடியல. வாத்தியார் பாடம் நடத்திக்கும் ஒரு பையலை கூப்பிட்டு கேட்டுக்காரு, எப்படி தம்பி உனக்கு ஆங்கில மொழியை பிடிக்குமா தமிழ் மொழியை பிடிக்குமா? அதுக்கு என்ன சொன்னேன்? உடனே அவங்க சார் எனக்கு ஆங்கில மொழியும் பிடிக்காது தமிழ் மொழியும் பிடிக்காது, உங்க மக தேன் மொழியத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கேன். ஏன்னா இருக்கிற பையன்லாம் விசித்திரமான வயலுங்க. ஒருத்தர் 1ஆவதுல 9 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வாத்தியார் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு நீ விளக்கம் சொல்லிட்ட பாஸ். என்ன கேள்வி கேட்டிருக்காரு? அணில் எதை கடிக்குன்னு கேட்க. உடனே பையன் சொல்லிருக்கேன் சார் கொட்டையை கடிக்கும் இருக்கேன். சார் குளோஸ் பைய பாஸ். 2ஆம் கிளாஸ் போயிருக்கேன். வாத்தியாரம்மா வந்திருக்கு எலி எங்க போய் அடையும் கேட்க. உடனே பையன் சொல்லிருக்கேன் டீச்சர் அம்மா பொந்துக்குள்ள போய் அடையும் இருக்கேன். டீச்சர் அம்மா குளோஸ் பைய பாஸ். முழக்கமா தடுத்து சாத்தாமியா விட்டுச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்க பையன்ல விசித்திரமான பையன். இன்னைக்கு டிவி சீரியலை பார்த்து ஏகப்பட்ட குடும்பம் கெட்டு போச்சு. ஏன் என்ன காரணம்? அடுத்த முண்டாட்டி எப்படி வச்சுக்கலாம்? 2 பொண்டாட்டி வச்சிருக்க நிலைமை என்ன? அது மட்டும் இல்ல, இதுல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. மாமியாவை எப்படி போட்டு தள்ளலாம்? என்னை பத்த ஆத்தா புண்ணியவதி என்னைக்கு காலத்துக்கு வீட்டுக்குள்ள வைக்குதோ மாமியாவை போட்டு தள்ளிவிட்டு கொத்துச்சாயை வாங்கி மடியில சொருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒம்பளை என்ன 2 கிலோ இங்க இருந்து போய் மானாமதுரையில் போய் மீன் வாங்கிட்டு வந்து 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து அறுத்து கழுவி குழம்புலாம் வச்சுட்டு கடைசியா மாமியாவை போட்டு தள்ளிவிட்டு சொல்லிட்டு குருண மருந்தை கலக்கி வச்சுட்டா. மீன் குழம்புல கலக்கி வச்சுட்டு காலையில செத்தது யார் தெரியுமா? கடைசியா பார்த்தா மருமகாரியே செத்து போய். என்னப்பா கதை சொல்ற? மாமியாளுக்கு தானே மீன் குழம்புல விஷத்தை கிளம்புக்குச்சு. ஆமா, அப்புறம் எப்படியா மருமக சாகும்? மாமியால சாகணும். இவ அறுத்துக்கிறது கழுவியெல்லாம் குழம்புலாம் வச்சுவிட்டு இந்த நாதாரி முண்டை என்ன இருக்கா தெரியுமா? உப்பு இருக்காயிலையான்னு சொல்லி நக்கி பார்த்துருக்கா. அடி தின்னி முண்டை பழக்க தோஷத்துல. கடைசியா இவ போய் சேர்ந்துட்டா. ஏன்னா நீங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். ஆகையால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி நடக்கும். அந்த காலத்துல நாடகம் பார்க்கறதுக்கு எப்படி ஆளு வந்தாங்க? பெரிய மனுஷலாம் நெத்தியில விபூதி பட்டை அடித்து குங்கும திலகமிட்டு நாடகம் பார்க்கறதுக்கு பக்தி பரவசத்தோட நாடகம் பார்க்க வந்தாங்க. இன்னைக்கு என்னை பார்த்தா ஆத்தாக்கெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தா முக நிறைய மஞ்சளை பூசி குங்கும திலகமிட்டு கட்டிய கணவனே தெய்வம் என்ற முறையில் புருஷங்கால தொட்டு சிவான்னு கும்பிட்டு என்னை பார்த்தா அப்பைங்கெல்லாம் கொலையும் கொப்பையும் தின்னுவிட்டு பிள்ளை பெற்றா சும்மா கண்ணு குட்டி தண்டி ஆத்தா விட்டு இது கிழிஞ்சு போயிடும். எது தொட்டி? ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளையெல்லாம் பெத்து போட்டாங்க அந்த காலத்தில். இன்னைக்கு தான் என்னை பார்த்தா ஆத்தா புண்ணியவதிய பிள்ளை பக்குது எப்படி பிள்ளை? சோடா பாட்டில் தண்டி, மிஞ்சி போனால் சுண்டலி தண்டி, இங்கே போட்டுவிட்டு ஆட்டில் பிள்ளை வலிக்கு நடு கூட்டத்துக்கு போயிடுது. இங்கே தொட்டி மட்டும் செவனி கிடந்து ஆயுதம் கடை பிள்ளைய காலம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 மாதத்தில் ஒரு ஊசி, 6 மாதத்தில் ஊசி, 9 மாதத்தில் ஊசி, பிள்ளை வரக்கிற பார்த்தா ஊசி மாதிரியே விறந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வலிச்சா பிள்ளை வரந்துச்சு, இன்னைக்கு கிழிச்சாத்தையும் பிள்ளை வரக்குது. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால அந்த காலத்தில் இருந்த ஆத்தாக்கெல்லாம் சாமி கும்பிடுறதுக்கு என்னை பார்த்தா ஆத்தாக்க முளைக்கட்டு திருவிழா வச்சுட்டாங்க. எப்படி தவசியாண்டி சாமிக்கு எப்படி பிறப்பிட்டாங்க? பொன்மகளே தேவி அம்மா, பொன்மகளே தேவி அம்மா, பொற்பல காரியம்மா, பொன்மகளே தேவி அம்மா, பொற்பல காரியம்மா, ஆலங்குடி மாரியம்மா, நாகி வீரமகாளியம்மா, ஆலங்குடி மாரியம்மா, நாகி வீரமகாளியம்மா, பொன்மகளே தேவி அம்மா, பொற்பல காளியம்மா, ஆலங்குடி மாரியம்மா, நாகி வீரமகாளியம்மா, திருவத்தூர் ஆண்டவள் முத்து மாரியம்மா, வேர்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா, மருவத்தூரில் வாழ்ந்தவளே முத்து மாரியம்மா, வேர்காட்டில் வாழ்ந்தவளே கருமாரியம்மா, பொன்னகர தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி மாரியம்மா, நாகி வீரமகாளியம்மா. இப்படி எனக்கு சாமி ஒரு நினைச்சீங்களா? அங்க வார ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து ஆடி கிடக்குவார். அது தூக்க கழகத்தில் தூங்கி விழுகுதா?
நான் விட சாமி வந்துருச்சாக்குன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இப்படிலாம் அந்த காலத்துல பயபக்தியா இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. சரி, இன்னைக்கு என்னை பத்த ஆத்தா புண்ணியவதி என்ன செய்யுதுன்னா, புருஷங்காரன் கொத்தனார் வேலை பார்த்துட்டு 1000 ரூபா கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாரு. 1000 ரூபா கொண்டாந்து கொடுத்தா 500 ரூபாயை செலவழிச்சுட்டு 500 ரூபாயை செலவழிச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். 500 ரூபாய் செலவழிச்சு 500 ரூபாய் வச்சுக்கிட்டா நல்லது. ஆமாம், 500 ரூபாயை செலவழிச்சுட்டு 500 ரூபா குடும்பத்துக்காக சேர்த்து வச்சா நல்லது. இந்த பொம்பளை என்ன செய்யும்னா 3 குழு வாங்கி வச்சிருக்கிறோம். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று எல்என்டி, இன்னொன்று விடியல். இப்படின்ற ஒரு குழுவை வாங்கி வச்சா அவன் கொத்தனார வேலை பார்த்துட்டு சுடர்மணி சட்டியை போட்டு அக்கினி வேலையை பார்த்துட்டு பார்த்தா அப்படியே பார்த்து சட்டியெல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெயில்ல 15 ஓட்டை இருக்கு அந்த சட்டியில், 1000 கண்ணு ஓட்டை. ஆமாம், அதோட வீட்டுக்குள்ள வந்து நுழைவேன் மட்டக்கம்போட. இந்த ஆத்தா வந்தோடனே ஒரு சொம்பு தண்ணி மந்து கொடுத்து ஒரு மோர் தூரம் எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க தேன் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. வந்தோடனே இந்த ஆத்தா என்ன செஞ்சுமா, ஓ மையன் ரிமோட்டை உடச்சி விட்டேன், ஓ மக பேக்க கிழிச்சு விட்டேன், அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, புளி இல்லை, மிளகா இல்லைன்னு அவன் நினைப்பேன். பேசாமல் சாரத்தை விட்டு இறங்கி வந்ததுக்கு பேசாமல் சாரத்தில் போய் தொங்கிடலாம்னு நினைப்பேன். ஏன்னா இப்படிலாம் ஏகப்பட்ட வீட்டில் குடும்ப பிரச்சனை நடக்கும். இப்படிலாம் இருந்தாலும் என்னைய பத்த ஆத்தாக்க 50 ரூபா சம்பளக்காரன் பொண்டாட்டி, அவ 9 தரம் காப்பி குடிச்சா அந்நீதி. 50 ரூபா சம்பளக்காரன் பொண்டாட்டி, அவ 9 தரம் காப்பி குடிச்சா அந்நீதி. 50 ரூபா ஆத்தா, 50 ரூபா அம்மா, 50 ரூபா சம்பளக்காரன் பொண்டாட்டி, அவ 9 தரம் காப்பி குடிச்சா அந்நீதி. என்னமோ உலகம் போற போக்கு எனக்கு பிடிக்கல, இது எதுல போய் முடியும்னு ஒன்றும் தெரியல. அட என்னமோ ஏதோ உலகம் போற போக்கு எனக்கு புரியல, இது எதுல போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் இருந்தாலும் என்னைய பத்த ஆத்தாக்கு என்ன செய்யணும்னா ரன்னு வட்டிக்கு பணம் வாங்க பார்த்துக்குங்க. இவ்வளவு பிரச்சனை வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆசீர்வாதம் லோன் வச்சிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு பேர் ஏன் ஆசீர்வாதம் தெரியுமா? எதுக்குங்க? ஊருக்குள்ள லோன் கொடுக்கறதுக்கு அந்த ஆள் வந்துட்டாருன்னா உடனே மேனேஜர் வந்தோடனே என்னைய பத்த ஆத்தாக்க வந்தோடனே பாயை விரிச்சு போடுறது, உட்கார சொல்றது, காப்பியை கொடுக்குறது, கூல் ட்ரிங்க்ஸை கொடுக்குறது, சார் ஆட்டு லோன் கொடுக்கலாமா மாட்டு லோன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 10 தடவை கும்பிட்டு விட்டு போதியா போச்சு. ஹலோ, அன்னதான பூசைக்காக இந்த நாடகத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மானாமரை சார்பு ஆய்வாளர்களுக்கு எங்களது கிராமத்து சார்பாக இந்த கைத்தறி போட்டப்படுகிறது. அப்ப 10 தடவை கும்பிட்டு இந்த ஆத்தா என்ன செஞ்சோம்னா லோனை வாங்கிடணும். திருப்பி அந்த ஆத்தா 10 தடவை கும்பிடணும். ஆத்தா அந்த லோனை கட்டி விட்டுரும். இல்லைன்னா என் வேலை போயிடும் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 1000 தடவை கும்பிடணும். அதுக்கு திரும்பி கும்பிடுறதுக்கு பேர் ஆசீர்வாதம். இதில் பாருங்க, அந்த விடியல் லோன் வச்சுருப்பாங்க. ஆமாம், சில ஆத்தா வாங்கிக்கிட்டு டிமிக்கி கொடுத்துரும். ஏன்னா லோனை கட்டாமல் இந்த லோனை எப்படியாவது வசூல் பண்ணி போடணும்னு சொல்லிவிட்டு காலைல விடியறதுக்கு முன்னாலே விளக்க பொருத்தி வச்சுட்டு வீட்டுக்கு முன்னால் உட்காந்துருப்பான். அதுக்கு பேர் விடியல் லோனு. இப்படிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். அப்போ ரன்னு வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு என்னை பார்த்தா ஆத்தாக்கா எப்படி பிறப்படும் தெரியுமா? மேல்மருவத்தூருக்கு ஒரே குறுப்பு சேலை, இங்கிட்டு பார்த்தா சிகப்பு சேலை, இங்கிட்டு பார்த்தா மஞ்சள் சேலை கட்டிக்கிட்டு டூரிஸ்ட் வண்டியை பிடிச்சிக்கிட்டு எப்படி கிளம்புற? கிளம்பிட்டாடா ஆத்தா, கிளம்பிட்டாடா டூரிஸ்ட் பஸ் ஏறி கிளம்பிட்டாடா. ஆத்தா கிளம்பிட்டாளா, ஆத்தா கிளம்பிட்டாளா டூரிஸ்ட் பஸ் பிடிச்சி கிளம்பிட்டாளா. ஓடியா ஓடியா ஓடியாமா டூரிஸ்ட் பஸ் ஏறி சொல்லுங்க சாமி அப்படின்னு டிரைவர் ஸ்டேரிங்கை விட்டு சொல்லுங்க சக்தி அப்படின்னு. என்னடா சக்தி? ஆத்தாவுக்கு நல்லா குத்து பாட்டா போடுறியாப்பா அப்படின்னு கேட்கணும். என்னத்தா பாட்டு அப்படின்னு கேட்டோன்னே பக்தி பாட்டா என்ன வரும்? அந்த ஆளுமா டோலுமா பாட்டை போட்டு, அதுதான் பக்தி பாட்டு. அழுமா டோலுமா ஸ்தல்ல கட்டி மாலுமா தேச்சு கல்லு சொன்ன திருச்சு விட்டோம் மாலுமா கல்லு 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 அடி விட்டாலோ கல்லு கட கட பட்டி விட்டா கட்டா விட்டா கலக்கலே. அழுமா டோலுமா அழுமா
இப்படி 3 ஒம்பளை மாற்றி மாற்றி குத்தும்ல. இதை பார்த்துவிட்டு டிரைவர் ஸ்டேரிங்கில் உட்கார முடியாம அவனுக்கு அருணா கவர்லாம் புருன்னு சொல்லி கடைசி அவன் விட்டுவிட்டு ஒரு குத்து திரும்பிக்கிட்டு குத்தியா பாரு. எதுல புளிய மருந்து தூரில் ஒண்டி ஒரே குத்து குத்துட்ட. ஒரு ஒம்பளைக்கு குண்டி மூட்டு விளைவிக்கிறோம், ஒரு ஒம்பளைக்கு கை மூட்டு விளைவிக்கிறோம். அதில் கிளீனராக போயிருப்பேன்ல. அவன் 2 கிலோமீட்டருக்கு முன்னாலே விழுந்திருப்பேன். வண்டியை நிப்பாட்ட சொல்லிப்பான், நிப்பாட்டி இருக்க மாட்டேன். அவன் டிரைவருக்கு வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்கிறேன். ஏயா வண்டியை நிப்பாட்டுல அதில் ஒரு ஒம்பளை கேட்குறேன். எனக்கு கிளீனர் விசில் அடிச்சாத்தே வண்டியை நிப்பாட்டு. விழுந்ததே கிளீனர் தான். அவரை அவன் வந்து என்னைக்கு விசில் அடிச்சு வண்டி எப்போ நிப்பாட்டுறது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஏன்னா கடைசியாக பார்த்தா என்னென்னா அதில் கண்ட்ரைட்டர் கீழே விழுந்தவனுக்கு காதை காணம் தேடிட்டு வருவான். கூட்டத்தில் இருக்க பொம்பளை இந்த காதான்னு பாருன்னு கேட்டால் அதுக்கு அந்த சொல்லுவேன் என் காதில் பேனா சொறி இருக்கும் அப்படின்னுவேன். இப்படிலாம் நடக்கும். எங்கடா டிரைவரை காணன்னு பார்த்தா உச்சி கொம்பில் தொங்கிக்கிட்டு இருப்பேன் மேலே. ஏன்னா எந்த விஷயத்தில் விளையாடலாம், ஆத்தா சக்தியில் விளையாடக்கூடாது. நீங்கள்லாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். மாமன்னர் மருதுபாண்டியர் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சின்ன மருது பெரிய மருது அவர்களுடைய புகழை பாடி நாடகத்தில் ஒரு நன்றி வணக்கம். சின்ன மருது பெரிய மருது வம்சத்தின் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் வணங்கி, ஏன்னா இந்த நாட்டுக்காக சிவகங்கை சீமையை கட்டி காத்த காளையார் கோவிலை நமது மக்களுக்காக வைத்திருந்த அதே சொல்லலாம் மாமன்னர் மருதுபாண்டியருடைய வீரத்தை இந்த நாட்டுக்காக உழைத்த விடுதலை போராட்டத்திற்காக வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பாடுபட்டு வேலு நாச்சியார் வீரமிகு வேலு நாச்சியார்களுடைய ஆட்சியில் ரொம்ப திறன்பட உழைத்த மாமன்னர் மருதுபாண்டியர் புகழைப்பாடி நாடகத்தில் நன்றி வணக்கம். அதுக்கு ஒரு சான்று என்னன்னா, இந்த நாட்டை பரிவாளம் கூட பண்ணக்கூடிய மாமன்னர் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, காளையார் கோவிலை கட்டி முடித்த உடனே ரதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரதம் வேணும்னா மருத மரம் வேணும்னு ஆசாரி சொல்கிறார். பழம்பெரும் மரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. 2 மரம் ஒரு வீட்டுக்கு முன்னால் இருக்குது. அதை வெட்டுறதுக்கு சிப்பாய்களுக்கு உத்தரவு கொடுத்து நமது எல்லைக்கு உட்பட்ட மரத்தை வெட்டி வா அப்படின்னு வெட்ட போகும்போது ஒரு வயசான முதியோரும் ஒரு தாயாரும் அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அம்மா அரசனுடைய உத்தரவு, யார் சொன்னாலும் நாங்கள் அந்த மரத்தை வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு. அப்போ சின்ன மருதும் பெரிய மருதும் அந்த இடத்துக்கு போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த மரத்தை கொடுங்க, கோயிலுக்கு ரதம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணு தெரியாத அந்த மூதாட்டியரும் சொல்கிறாங்க, என்னன்னா இந்த மரத்தை நாங்கள் வெட்ட விட மாட்டோம். இந்த மரத்தை வெட்டினீங்கன்னா என்னுடைய பிள்ளைகளை வெட்டினதுக்கு சமானம். இந்த நாட்டை பரிவாளம் செய்யக்கூடிய சின்ன மருது பெரிய மருது அவர்களுடைய நினைவாகத்தை இந்த மரத்தை வளர்த்துக்கிட்டு வரோம். இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்களை வெட்டிட்டு இந்த மரத்தை வெட்டிக்குங்கன்னு சொல்லி வந்திருக்கிறது சின்ன மருது பெரிய மருதுன்னு தெரியாமல் அந்த மூதாட்டியர் சொன்னாங்களாம். என்னைக்கு அரசனுடைய அந்த எண்ணத்தில் இருந்த மக்கள் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, இனிமேல் இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்போணத்துக்கு பக்கத்தில் மரத்தை வெட்டி கொண்டு போய் அந்த ரதம் செய்யப்பட்டது. அது முதல் தடவை சுற்றி வரும்போது உனக்கு என்ன சன்மானம் வேணும்னு சொல்லி அந்த ஆசாரிகிட்ட கேட்கும்போது, இந்த ரதத்தில் பவனி செய்யக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டால் ஒன்றும் அரசன் வரணும், இல்லைன்னா தெய்வம் வரணும், ஆனால் நான் உட்காந்து வரணும்னு சொல்லி ஆசாரி கேட்டாராம். அப்போ மன்னன் சொன்னார், எது வேணாலும் கேள்வி தரேன்னு சொன்னேன், ஆனால் நீ உட்காந்து வரணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது இது உத்தரவு அரசனுடைய ஆணைன்னு சொன்னோன்னே மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அரசனும் தெய்வத்தை வச்சு தான் இழுப்பா, இவரை வச்சு இழுத்துக்க சொல்லலையே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கேட்டிருக்கிறார். அந்த சன்மானத்தை நம்ம செய்ய வேண்டும் சொன்னோன்னே அந்த ரதத்தில் வச்சு இழுத்துக்கிட்டு வராங்க. முதல் சுற்றி வரும்பொழுதே அந்த தேர்காலில் விழுந்து குப்பமுத்து ஆசாரின்றவர் இறந்து போயிட்டார். என்னடான்னு பார்த்தா அவர் பையில் ஒரு சட்டையில் எழுதி வச்சுருந்தாராம். என்ன எழுதியிருந்தா, 4க்கு 4ன்னு செய்யக்கூடிய ரதத்தில் 5ன்னு கூடணுனால இந்த ரதத்தில் யார் பவனி செய்து முதல்ல வர்றாங்களோ அவங்க இந்த தேர்காலிலே விழுந்து இறந்து போவார்கள் கடவுள். அதே சொல்லப்போனால் இந்த நாட்டையே பரிவாளம் செய்யக்கூடிய மாமன்னர் மருதுபாண்டியர் இருந்தால் எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க. என்னுடைய உயிர் துச்சமாக போனால் போயிட்டு போகுது, அதனால் என் மன்னன் பலியாக கூட நான் போனால் போயிட்டு போகிறேன்னு சொல்லி குப்பமுத்து ஆசாரின்னு சொல்லக்கூடியவர் என்னஞ்சாரா அன்னைக்கு அந்த தேர்காலிலே விழுந்து இறந்து போனாராம். இந்த நாட்டை பரிவாளம் செய்யக்கூடிய மாமன்னர் மருதுபாண்டியர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த வம்சாவளியில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி நாடகத்தின் ஒரு நன்றி வணக்கம். மன்னவரம் மன்னவரம் மங்காத புகழ் பெற்றவராம் மாமன்னர் என்று சொன்னால் யாரம்மா, நம்ம மருதுபாண்டியாவுகளோட பேரம்மா. மாமன்னர் என்று சொன்னால் யாரம்மா, நம்ம மருதுபாண்டியாவுகளோட பேரம்மா. மன்னவரம் மன்னவரம் மன்னவரம்
வஞ்சகனர்களையே ஒழித்து கட்ட வேண்டும் என்று வஞ்சகனர்களையே ஒழித்து கட்ட வேண்டும் என்று நின்றது நிமிர்ந்து நின்ற தங்கமே நேர்மையுள்ள தேர்வை குல சிங்கமே நேர்மையுள்ள தேர்வை குல சிங்கமே தந்தனத்தானே காலந்தென்று ஓடுவார் காவேரியாறு எந்த காலத்திலும் மறையாது மறுவர் வேறு காலம் கடந்து ஓடுவார் காவேரியாறு எந்த காலத்தில் வற்றாதது மறுதிருவர் பேரு காலந்தென்று அந்த காலந்தென்று ஓடுவார் காவேரியாறு எந்த காலத்திலும் மறையாது மறுவர் வேறு நாட்டுக்காக உழைத்தவர் யாரு யாரு நாட்டுக்காக உழைத்தவர் யாரு யாரு நம்ம மருது வாண்டி அவர்களோட வேறு வேறு நம்ம மருது பாண்டியர் அவரோட பேரு பேரு மன்னவர மன்னவர மன்னவர்கள் பெற்றவர மன்னவர மன்னவர் மன்னவர்கள் பெற்றவர மாமன்னர் மாமன்னர் என்று சொன்னால் யாரம்மா நம்ம மருது வாண்டி அவர்களோட வேறம்மா சிவகாண்டவரா சிம்மகனா அமர்ந்தவரா சிவகங்கை ஆண்டவரா சிவகங்கை ஆண்டவரா சிம்மாசனம் அமர்ந்தவரா சிவகாண்டவரா சிம்மகனா அமர்ந்தவரா தாயார் கோவிலையை கட்டி தந்த உத்தமரா அலையார் கோவிலையே கட்டி தந்த உத்தமரா அருதிருவர் பாட்ட நீ தினமணியும் பாட அருதிருவர் பாட்ட நீ தினமணியும் பாட மன்னவர மன்னவர மன்னருகள் பெற்றவர மாமன்னன் என்று சொன்ன யாரம்மா நம்ம மருதுவாண்டி அவங்களோட வீரம்மா அவர் எந்த ஊரு அத தெளிவுடனே ஊரு அவர் எந்த ஊரு அத தெளிவுடனே ஊரு அவர் எந்த ஊரு அது தெளிவுடனே ஊரு நரிக்குடி முக்குளத்தில் பிறந்து வந்த தலைவரம்மா நரிக்குடி முக்குளத்தில் பிறந்து வந்த தலைவரம்மா நரிக்குடி முக்குளத்தில் பிறந்து வந்த தலைவரம்மா பொண்ணு தாய் பெற்றெடுத்த இன்பமுள்ள தலைவரம்மா உன்னை தாய் பெற்று எடுத்த இன்பமுள்ள தங்கம்மா மருது வாண்டிய பேர நீ எடுத்து நீ கூட மருது வாண்டிய பேர நீ எடுத்து நீ கூட மன்னவர மன்னவர மன்னரவுகள் பெற்றவர மன்னவர மன்னவர மன்னரவுகள் பெற்றவர மாமன்னர் என்று சொன்ன யாரம்மா நம்ம மருது வாண்டி அவங்களோட பேரம்மா மாமன்னர் என்று சொன்ன யாரம்மா யாரம்மா அவங்களோட பேரம்மா மாமன்னர் என்று சொன்ன யாரம்மா நம்ம மருது வாண்டி அவங்களோட பேரம்மா அம்மா. ஹலோ இங்கே பப்புநாள் நடிக்கும் மாப்பிள்ளை அவர்களுக்கு மாமன்னர் மருதுவாண்டியை பாராட்டி கஞ்சிமடையை சேர்ந்த ராசோவல் அவர்கள் 100 ரூபாய் குவளவேலி சரவணாசு குட்டி சேர்வை நினைவாக அந்த பாடலுக்காக அன்பான் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே புதுக்குளத்தைச் சேர்ந்த இளம் மருதுபாய் சார்பாக அன்பான் அவருக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருந்தகையில் இருக்கக்கூடிய நமது கஞ்சிமடை கிராமத்தில் அதே சொல்லப்போனால் அண்ணே கஞ்சிமடை தமிழ் பாண்டியன் அவர்கள் நினைவாக 101 அன்பளித்துள்ளார்கள். தமிழ் பாண்டி ஐயா அவர்கள் நினைவாக எங்கு 101 ரூபாய் அன்பளிப்படுத்தக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி அந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே சொல்லப்போனால் இந்த கஞ்சிமடை கிராமத்திற்கும் எனக்கு ஒரு இரத்த சொந்தங்கள் உண்டு என்பதை எடுத்து கூறி அதே சொல்லப்போனால் பக்கத்தில் மிளகனூர் என்று சொல்லக்கூடிய மிளகனூரில் தான் நான் திருமணம் செஞ்சுருக்கேன். உங்களில் ஒருத்தனாக இருக்கிறேன் என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிய அத்தனை கிராமவாசிகள் அனைவருக்கும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு நாடகத்தில் நன்றி நன்றி வணக்கம். அதே சொல்லப்போனால் மானாமரை புது பஸ் ஸ்டாண்டில்
கிட்டு டீ ஸ்டால் அவளுடைய மருமையந்தன் நான் நன்றி வந்து வணக்கத்தை உரித்தாக்கி உட்காரு நன்றி வணக்கம். ஆகையால நாடகத்தில் நண்பர் நன்றி வணக்கம். கட்டிக்குளம் நாடு வீர விளையாட்டு குழு நண்பர்கள் ராமா பேன்ஸ் கிளப் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்பு அண்ணன் பாபு